கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 20:8. Matthew 20:8. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அதாவது இந்த ஓமானத்தினுடைய திருப்புமுனை, டேர்னிங் பாயிண்ட் இதுதான். இது அவர் காலையில் 6 மணிக்கு, 9 மணிக்கு, 12 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு கூப்பிட்டவர். இப்போ சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. அதான் ஒரு நாள் யூதர்கள் கணக்கு பிரகாரம் சாயந்தரம் 6 மணிக்கு முடிஞ்சிடும். அது மாத்திரமில்லை, தினக்கூலி வேலை பார்த்தவர்களுக்கு அன்றைக்கே அவர்களுக்கு கூலி கொடுக்கணும். ஏன்னா லேவியர் ஆகமத்தில் இது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுடைய கூலியை நீ வைத்து கொள்ளக்கூடாது, அன்றைக்கே கொடுத்துருன்னு சொல்லி. அப்போ ஈவினிங் வந்ததுன்னா அப்போ என்ன, அந்த நாள் அந்த சாயங்காலம் வந்த போதுன்னா அப்போ என்ன, அவங்களுடைய வேலையினுடைய அளவு முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் அவங்களுக்கு கூலி கொடுக்கணும். தன் காரியக்காரன், என்ன காரியக்காரன் யார், உக்கிரானக்காரன், ஒரு மேனேஜர் நம்ம சொல்கிற மாதிரி அவங்கள கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நீ பிந்தி வந்தவர்கள் தொடங்கி வேலையாட்கள் அழைச்சி அவங்களுக்கு கூலியை கொடு. ஏன்னா அவர் ஏன்னா அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இங்கே அவங்களுக்கு கூலியை கொடுக்கணும்னு சொல்லும்போது, இப்போ நம்ம யாரை பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, தேவதூதரோட அவர் கடைசி நாட்களில் அவர் நியாய தீர்ப்பு வழங்காருன்னு சொல்லக்கூடியதான். அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கடைசியாக வந்தவங்கள முதல்ல கூப்பிடு. எப்படி கடைசியாக வந்தவங்கள முதல்ல கூப்பிடு. எப்பா அவங்க இப்போ தான் வந்திருக்கிறாங்க, 5 மணிக்கு 1 மணி நேரம் தான் வேலை பார்த்துருக்குறாங்க. இப்போ என்ன ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மனுஷனுடைய சிஸ்டத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை எப்படின்னு காட்டுவதற்கு இதை மாற்றி சொல்கிறாரு. என்ன செய்கிறாரு, கடைசியாக வந்தவங்கள கூப்பிடு. அவங்க வேலை பார்த்தது இப்போ 1 ஹவர் தான், நீ முதல்ல அவங்களுக்கு கொடு. ஏன்னா அங்கே சீஷர்கள் கேள்வி கேட்டாங்க, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், அதுக்கு தான் இப்போ அந்த ஓமானத்தை சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு தேவனுடைய கிருபை என்ன இருக்குது, கிருபை எவ்வளவு பெருசுங்கிறதையும், அதே சமயத்தில் சீனியாரிட்டி கிடையாது, நான் முன்னாடி வந்தவன், அதனால் எனக்கு வெகுமானம் ஜாஸ்தி, எனக்கு கொடுக்கக்கூடிய வெகுமானம் பலன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லை அப்படிங்கிறத காட்டுவதற்காக என்ன பண்ணுறாரு, நீ கடைசியாக வந்தவங்களுக்கு, ஏன்னா பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவங்களுக்கு கூலியை கொடு. இது நீங்கள் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்க்கணும். கடைசியாக வந்தவங்க எப்படி எடுத்திருப்பாங்க, முதல்ல வந்தவங்க எப்படி எடுத்திருப்பாங்கங்கிறத ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா கர்த்தர் இங்கே பலனை கொடுக்கும்போது என்ன செய்கிறாரு, கடைசியாக வந்தவங்களுக்கு முதல்ல கொடுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஏன்னா நம்ம நிறைய பேர் பரலோகம் போனால் நமக்கு ஒரு பயங்கரமான ஷாக் இருக்குங்க. நம்மளை நிறைய பேருக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் இருக்குது பாருங்கள், நம்ம யார் இவங்கெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடியதில் அங்கே கர்த்தர் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு பெரிய பலனை கொடுப்பார். ஏன்னா அங்கே நம்ம மனிதனுடைய எதிர்பார்ப்புகள், மனிதனுடைய மெரிட் சிஸ்டம்ங்கிறது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கிருபையின் மூலமாய் அதை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பார்க்குறோம், ஒருத்தங்க வேலைக்கு சேர்ந்தாங்க, அவங்களுக்கு 10 வருஷம் ஆச்சுன்னா ப்ரொமோஷன், 15 வருஷம் ஆச்சுன்னா ப்ரொமோஷன், இல்லை சபைக்கு வந்தாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூப்பரானாங்க, இதானாங்க, அப்புறம் போதகர் ஆகிட்டாங்க, இப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய காரியம் என்ன, அவர்களை கொண்டு போய் ஒரு அமைப்பில் சீனியாரிட்டி பிரகாரம் நம்ம அவங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பதாக இருக்கட்டும், இல்லை வெகுமானம் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யவே இல்லை. பரலோக ராஜ்யம் என்ன பண்ணாதுன்னா, சீனியாரிட்டி கிடையாது, யார் முந்தி வந்தவங்க கிடையாது. அதே மாதிரி பரலோக ராஜ்யத்தில் ஒப்பிட முடியாது, யார் 6 மணிக்கு வந்தா, யார் 9 மணிக்கு வந்தா, யார் 11 மணிக்கு வந்தா, இந்த ஒப்பீடெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன கிருபை வரங்கள் கொடுத்துருக்கிறாரோ, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுதான், நீங்கள் ஒப்பிடவே முடியாது. அதே மாதிரி
எனக்கு இதற்கு தகுதி இருக்குது, நான் முன்னாடி வந்தேன், அதனால் எனக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய காரியம் கேட்கவே முடியாது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும், நீங்கள் யாராக இருந்தாலும் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேலை பார்க்குறோம், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு வேலை பார்ப்பதனால கர்த்தர் அதற்கேற்ற வெகுமானத்தை கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம முழுமையாக கர்த்தரை விசுவாசித்து ஓடக்கூடிய ஒரு ஓட்டம் இருக்கணும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் உலக பிரகாரமான காரியத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சு வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.